அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி ரில்வானுல்லாஹி தஆலா அலைஹிம் அஜ்மாயின். அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ் வல் மலாயிகத்து வ உலுல் இல்மி காயிமன் பில் கிஸ்த். லா இலாஹா இல்லா ஹுவல் அஸீஸுல் ஹக்கீம். கால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னமல் அமாலு பின்னியாத். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், இங்கே வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் சலாத்தும் சலாமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. மன்பவுஸ் ஸலா அரபிக் கல்லூரியில் 50வது ஆண்டு பொன்விழா. அல்லாஹுவின் கிருபையால் இது 4 நிகழ்ச்சிகளில் நிறைவான முத்தாய்ப்பான நிகழ்ச்சி. இருப்பதோ மணி 12:50. உலகத்தில் பரிதாபத்துக்குரிய நபர் யார் என்றால், இந்த மேடைகளில் நிறைவாக பேசுகிறாள் தான். விழா ஆரம்பித்து 1 மணி நேரம் போனால், ஹஜ்ரத் அஃபூ செய்யுங்க, மன்னிச்சுக்கங்க, ஒரு முடிவு செய்யுங்க, முடிச்சிருங்க, சரிங்க. இன்னும் நெருங்குகின்ற பொழுது, ஹஜ்ரத் ஒரு 1/4 மணி நேரம். எனக்கு இன்னொரு அனுபவம் உண்டு. விருதுநகர் என்று நினைக்கிறேன், மீலாது விழா. அழைக்கப்பட்டு ஒவ்வொருத்தராக பேசுகிறாங்க. நான் இப்போ கூப்பிடுவாங்க, அப்போ கூப்பிடுவாங்க. லொஹருக்கு பாங்கு சொல்லிட்டாங்க, எனக்கு ஹுத்துபா ஓது வயிறு. கடைசியில் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? தலைவர் வந்து, ஹஜ்ரத் தயவு செய்து மன்னிச்சுக்கங்க, உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கிறோம் அப்படின்ட்டாங்க. மைக்கே கொடுக்கல. அந்த நேரத்தில் என் நிலைமை எப்படிங்க இருக்கும்? அதுதான் சொன்ன, உலகத்திலே பரிதாபத்துக்குரிய ஆள். அந்த இமாம் பார்த்தாரு, ஹஜ்ரத் லொஹுர் தொழுதுட்டு வந்ததுக்கு ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போங்க. லொஹுர் தொழுதுட்டு விழா முடிஞ்சோடனே எல்லா கூட்டமும் பந்தியில் இருக்குது. முன்னால் பார்த்தா இமாமு மோதினார், ஒரு 4 பேர் வயசானவங்க. நான் கேட்டேன், நீங்கள் சாப்பிட போகலையான்னு கேட்டேன். இல்லை, சுகரு பிரஷரு ஆஸ்பத்திரியே உள்ளே இருக்குது, நான் எங்கே போய் சாப்பிட்றதுன்ட்டாங்க அவங்க. அதனால் இப்போ நான் எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல. நான் சிறப்புரையாக பேசுவதா, பேருரையாக பேசுவதா, ஆசியுரையாக பேசுவதா, அல்லது வாழ்த்துரையாக சுருக்கிக் கொள்வதா என்று உங்களுக்கு முன்னால் பரிதாபமாக நிற்கிறேன்.
இங்கே ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? நடைமுறை வழக்கில் இருக்கின்ற ஒரு செய்தியை அல்லாஹ் பொய்யாக்கி இருக்கிறான். என்ன செய்தி? பொதுவாக இன்றைய காலத்தில் ஆலிம்கள் தன் பிள்ளைகளை ஓத வைப்பதில்லை. இங்கே இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க பேர் சொல்ல விரும்பலை, அவங்க என்கிட்ட கேட்டாங்க, ஹஜ்ரத், நீங்கள் ஆலிமாகி மதரசாவில் பணி செய்து நீங்கள் படுகின்ற கஷ்டத்தை நாங்கள் நேராக பார்க்கிறோம். அப்படி இருந்துட்டு உங்கள் பிள்ளை ஏஜத்து ஓத வச்சிங்கன்னு கேட்டாங்க. என் பையன் இங்கே தான் ஓதுறான். அவர்கள் கேள்வி நியாயமானது. சமுதாயம் யோசிக்க வேண்டும். பணம் காசு என்பது அடுத்த பிரச்சனை. நான் சமுதாயத்தின் அவலங்களை இங்கே நான் தோலெடுத்து காட்டுவேன். யாரும் கோபித்துக் கொள்ளக்கூடாது. ஒரு ஆலிம், ஒரு டாக்டர் தன் மகனை டாக்டர் ஆக்குகிறார். ஒரு இன்ஜினியர் தன் மகனை இன்ஜினியராக்க பிரியப்படுகிறார். ஒரு ஆலிம் ஏன் தன் பிள்ளையை ஆலிமாக்க யோசிக்கிறார் என்பதை விட இந்த சமுதாயம் யோசிக்க வைத்திருக்கிறது. காரணம், பணம் என்பது, என்னுடைய ஷேக் சொல்வார்கள், பணம் என்பது பிச்சைக்காரனின் கோவணத்தில் கூட இருக்கிறது. யாரும் கோபித்துக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் நான் வந்த புதிதிலே ஒரு யாசகம் கேட்பவர் அடிக்கடி வருவார். மன்போசலாவுடைய முன்பகுதியிலே படுத்து கிடப்பார். அவரை நாகர்கோவிலிலே ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் காவல்துறை விசாரிக்கிறது. அவர் வைத்திருந்த பையில் 5 லட்சம் ரூபாய் இருந்தது. பேங்க் அக்கவுண்டில் 3 லட்சம் ரூபாய் இருந்தது. சமீபத்தில் கூட வாட்ஸ்அப்பில் வந்துச்சு, ஒரு பள்ளிவாசலில் வாசலில் இருந்து ஒரு யாசகம் கூடி, நம்மால் தான் தொப்பிலாம் போட்டிருக்கார், ஒரு ஃபோனை அப்படி மறைச்சி கையில் வச்சு பேசுகிறார். ஒரு நிருபர் அதை போய் ஆய்வு செஞ்சு பார்த்தா அந்த ஃபோன் 1.5 லட்சம் ரூபா ஃபோன். அதனால் என்னுடைய ஷேக் சொல்வார்கள், ஆலிம்களை பார்த்து சொல்வார்கள், அல்லாஹ் உங்களுக்கு வசதியை கொடுக்கவில்லை என்று யோசிக்காதே, அந்த பணம் என்பது பிச்சைக்காரனின் கோவணத்தில் இருக்கிறது. ஏன்னா நாங்கள் வந்த புதிதில் இன்னைக்கு பையன் காசு இல்லைங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் சுயமரியாதை இருக்கிறது. அவனுக்கு மரியாதை தேவை, கண்ணியம் தேவை. அது இல்லை இன்னைக்கு சமுதாயத்திட்ட. இங்கே மன்போசலாவோ நிறைய மசலைகள் இருக்கிறீர்கள். ஒரு விருந்துக்கு அழைப்பார்கள். சில பேர் கண்ணியமாக வாகனம் வைத்து கூட்டி செல்வார்கள். சில கொடுத்துட்டு போயிடுவாங்க. இங்கே சமையல் இருக்காது. இங்கேருந்து அபிராமி அந்த கல்யாண மண்டபத்துக்கு நடந்து போகணும், அப்படி இந்த பக்கம் போகணும். வெயில் நேரமாக இருக்கும். அது மந்தியில் இன்னொன்று இருக்குது, பரிதாபத்துக்குரியோடு இன்னொன்று என்ன தெரியுங்களா? இந்த கல்யாண பந்தியில் சாப்பிட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம், பின்னால் நின்றுக்கிட்டே இருப்பான். நம்ம சாப்பிட முடியாது. அது எங்களை மாதிரி ஆளுங்க என்னைக்காவது ஒரு நாளில் பிரியாணியில் உட்காந்துருப்போம், கொஞ்சம் ரசித்து சுவிச்சு சாப்பிட்லான்னா முடியாது. பின்னால் நிற்கிற ஆளும் அப்படி, அது ஒரு சாப்பிடு. எப்படி சாப்பிடுவான் இவன்? இறங்கும் போது சாப்பாடு வெளியே வந்துடும் நமக்கு. அதில் சமுதாயம் கவனிக்க வேண்டும். நான் கண் கலங்கி இருக்கிறேன். அதில் பல மாணவர்கள் போக மாட்டார்கள், கண்ணிய குறைவின் காரணமாக. அதில் மாணவர்களை கில்லாடி பையன் இருப்பான். என்ன தெரியுங்களா? மசூரியில் சிரிக்கிறாங்க. காலையில் சாப்பிட்டு
விவரமாக அந்த குஸ்காவை எடுத்து ஒளிச்சு வச்சுருவான். மதிய சாப்பாடு, விருந்துக்கு போக மாட்டான். சில பேர் வசதி உள்ளவன் கடையில் போய் சாப்பிட்ருவான். ஒன்றும் இல்லாதவர்கள் அப்படியே பட்னியாக இருப்பான். என்னிடத்தில் ஓதிய மாணவர்களுக்கு தெரியும், சில உஸ்தாதுமார்கள் அவன் செய்த தவறுக்கு காணாமோ கூஃபுமாங்க, சாப்பாடு பிடிப்பாங்க. ஆனால் எனக்கு ஓதி கொடுத்த உஸ்தாதுமார்களிடத்தில் நான் படித்த பாடம், எனக்கு முன்னால் அமர்ந்து ஓதுகின்ற அந்த மாணவன் என் பிள்ளை. எனக்கு முன்னால் பாடம் படிக்கின்ற என் பிள்ளை பசியோடு இருப்பதை ஒரு தந்தையோ தாயோ சகித்து கொள்ள மாட்டான். நான் அனுப்பிச்சிருவேன், என் பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்க. வேறொரு உஸ்தாத் அது அவன் தண்டனை கொடுத்துருந்தாலும் கூட கூப்பிட்டு அந்த உஸ்தாதிட்ட பெர்மிஷன் வாங்கி போய் சாப்பிட்டு வந்து பாடத்தில் உட்கார். அப்போ தான் நான் செக்ரட்டரி அபூபக்கர் ஹாஜியார் அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த விருந்துக்கு கொஞ்சம் தடை போடுங்கள், இங்கேயே வந்து கண்ணியமாக சாப்பிடணும் அப்படின்ன உடனே நான் முகஸ்துதிக்காக சொல்லவில்லை, அஜிரத் அதுதான் சரி என்றால் நீங்கள் முடிவெடுங்கள், நீங்கள் அறிவிச்சிருங்க, இங்கே சாப்பாடு ஆக்கணும், நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற உடனே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. சில பேர் பயமுறுத்துகிறாங்க, இப்படி சொன்னீங்க மாசாவில் வருமானம் இருக்காது, சாப்பாடெல்லாம் கஷ்டமாயிரும். இது சில பேர் இந்த பள்ளிவாச ஆஃபீஸில் கூப்பிட்டு விட்டு எனக்கு மிரட்டல், என்ன வந்து 2 வருஷம் ஆச்சு இந்த ஆட்டம் போடுறீங்க, மிரட்டல். அதற்கு பிறகு அந்த பஞ்சாயத்து நம்ம மீரா சக்காக்காக்கு ஞாபகமாக்க இல்லையான்னு தெரியல, அவங்கள்ட்ட போச்சு. நான் அவர்களையும் இன்றைக்கு நன்றியோடு நான் நினைத்து பார்க்கிறேன். அவங்க ஃபோன் அடித்து கேட்டாங்க, என்ன அஜிரத் இந்த மாதிரி பிரச்சனை. அப்போ அவங்க சொன்னாங்க, அஜிரத் நீங்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு, நான் அவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி பேசிக்கிறேன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. அதனால் நான் ஆனால் அதில் நிறைய அனுபவப்பட்டு இருக்கிறேன். பணம் காசு என்பது யாருக்கும் எப்போதும் அல்லாஹ் கொடுப்பான். கண்ணியம் மரியாதை என்பது அது இன்னைக்கு சின்ன பிள்ளை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம பிள்ளை திட்டுங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறான். அது இந்த சமுதாயத்தில் குறைவு. ஆனால் அதையும் மிஞ்சி இங்கே சனது வருகின்ற மாணவர்களிலே முகமது சையது இஸ்ஹாக் அவர் ஒரு ஆலிமின் மகன் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவர் தந்தை இமாமத்து பணியிலே இருக்கிறார். இன்னொருவர் இன்ஆமுல் ஹுசைன், அவர் தந்தை மஸ்லகி சென்னையிலே இமாமாக இருக்கிறார். மூன்றாவது நம் அஜித் பெருமையாக சொன்னாங்க, சுல்தான் சையது சுல்தான் சுட்டிக்காரன் சொன்னாங்க. ஆனால் விட்டா அந்த மாணவர் 1 வருடத்தில் குரானை மனனம் செய்திருப்பார், அவ்வளோ ஸ்பீடு. ஆனால் ஹிவ்ஸு உஸ்தாதை கொஞ்சம் அப்படி அப்படியே கடிவாளம் போட்டு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், இங்கே பட்டம் பெறுகின்ற 8 நபர்களிலே 3 பேர் ஆலிம்களின் குழந்தைகள். சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் வாசித்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்கிறான், ஷஹீதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வல் மலாயிகத்து உலுல் இல்ம். அல்லாஹ் இல்ம் உடையவர்களை, கல்வியாளர்களை, ஆலிம்களை யாரோடு சேர்க்கிறான்? திருமணம் நடக்கிறது, திருமணத்துக்கு அவசியம் சாட்சிகள். ஆண் தரப்பு கணவன் தரப்பிலிருந்து ஒரு சாட்சி, மனைவி தரப்பிலிருந்து ஒரு சாட்சி. திருமணம் என்பது ஒரு அவனுடைய வாழ்க்கையில் 30 ஆண்டுகளோ 50 ஆண்டுகளோ 100 ஆண்டுகளோ வாழ்க்கை நடத்தி முடிக்கின்ற ஒரு நிகழ்வு.
இதற்கு சாட்சியாக போடுகின்ற பொழுது அந்த மணமகன் மணமகளுடைய சாட்சியை தேர்ந்தெடுக்கின்ற அந்த தந்தை யாரை சாட்சியாக எடுப்பார்? எல்லாரும் தெரியும். யாரை எடுப்பாங்க? தன் குடும்பத்தில் யார் உறவுகளில் யார் நெருக்கமாக இருக்கிறார்களோ, நெருக்கம் என்பது மட்டுமல்ல, நம்பிக்கையாளர்களாக இருக்கிறார்களோ, அல்லது தன் நட்பு வட்டாரத்தில் யார் நெருக்கமாக இருக்கிறார்களோ அல்லது நம்பிக்கையாக இருக்கிறார், இவங்களை தானே தேர்ந்தெடுப்பாங்க. யாராவது ஒருத்தர் சாட்சியை போடுங்கன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. திருமணம் முடிக்கிறாங்க, அந்த தந்தை அவருடைய மருமகன் பக்கத்தில் இருக்கிறாரு. மருமகனை சாட்சியை போடாமல் வேற ஒருத்தரை சாட்சியை போட என்னங்க ஆயிரும்? குழப்பம் வருமா இல்லையா? அப்ப சாட்சி, திருமணத்துக்குண்டான சாட்சி என்பது யார் நெருக்கமாக நம்பிக்கையாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் சாட்சியாளர்கள் என்றால், அல்லாஹ் யாரை சாட்சியாக்கிறார் தெரியுமா? ஷஹீதல்லாஹ் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் நம் ஈமானின் அடிப்படை தத்துவம், இஸ்லாத்தின் அடிப்படை தத்துவம். லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை என்ற சாட்சிக்கு அல்லாஹ் தன்னை சாட்சியாக்குகிறான். நான் தான் சாட்சி. இரண்டாவது சாட்சியார் தெரியுமா? வல் மலாயிகா, மலாயிக்கத்துமார்கள் சாட்சி. அல்லாஹ் எதுக்கு சாட்சி வைக்கணும்? யாரை சாட்சியா வைக்கணும்? என்ன தேவை வந்துச்சு? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகின்ற பொழுது நானே சாட்சியாக இருக்கிறேன், மலாயிக்கத்துமார்கள் சாட்சியாக இருக்கிறார்கள். மூன்றாவது யாரை சொல்றான் தெரியுமா? உலுல் இல்ம், கல்வி உடையவர்கள், குர்ஆனையும் ஹதீஸையும் கற்று தேர்ந்த ஆலிம்கள், குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்கள், இவர்களை நான் எனக்கு சாட்சியாக ஆக்குகிறேன். அப்படி என்றால் இவங்க யாரு? யோசிச்சு பாருங்க. திருமணத்தில் அந்த சாட்சியாக இருப்பவர்கள் மணமகன் மணமகளுக்கு உறவால் நெருக்கமானவர்கள், நம்பிக்கையால் நெருக்கமானவர்கள். அவர்களை சாட்சியாக்கின்ற பொழுது அல்லாஹ் தனக்கு சாட்சியாக்குகிறான். தான் சாட்சி, மலாயிக்கத்துமார்கள் சாட்சி, இந்த ஆலிம்கள் ஹாஃபில்கள் சாட்சி. அப்ப இதில் மகத்துவத்தை புரியணுமா இல்லையா? மகத்துவத்தை புரியணுமா இல்லையா? ஒரு செய்தியை சொல்கிறேன். இந்த செய்தியை நான் மலரில் குறிப்பிட்டு இருக்கிறேன், மலரில் சொல்லி இருக்கிறேன். கண்ணியமானவர்களே, அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா அவங்க எப்போ பார்த்தாலும் தனிமையில் உட்கார்ந்து குர்ஆனையும் ஹதீஸையும் படித்து கொண்டிருப்பார்கள். கேட்டாங்களாம், இன்னக துக்ஸிருல் ஜுலூஸ வஹதக். அப்துல்லா முபாரக்கே, எப்போ பார்த்தாலும் தனிமையில் உட்கார்ந்தே கிதாபை பார்த்து கொண்டிருக்கிறாயே, என்ன விஷயம் என்று கேட்கிறார்கள். அப்துல்லா முபாரக்கு இன்னைக்கு நம்மால் தனிமையில் உட்கார்ந்துருப்பான் இல்லைங்களா? அவன் கையில் முத்தாளா வேற முத்தாளா? அவன் கேட்டால் சொல்கிறான், ஹஜ்ரத் நீங்கள் கிதாபு ஒரு கிதாபு தான் கையில் வச்சு முத்தாலா பண்ண முடியும், நான் மக்தபு ஷாமிலாவே வச்சுருக்கிறேன், அது எந்த மக்தபு தான் கேட்கணும் அவன்கிட்ட. அப்ப அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், கோபப்பட்டாங்க. கோபப்பட்டு சொன்னாங்க, அன வஹதா, நான் தனிமையிலாக இருக்கிறேன். இல்லை இல்லை, அன மனல் மஅல் அன்பியா வல் அவுலியா வல் ஹுகமா வன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், நான் தனிமையில் இல்லை. ஒன்று நபிமார்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன், ஒன்று சஹாபாக்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன், அல்லது இறைநேசர்களான அவுலியாக்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். நான் எங்கே தனிமையில் இருக்கிறேன்? குர்ஆனை கையில் வைத்திருந்தால், தஃசீரை கையில் வைத்திருந்தால் நான் அல்லாஹ்வோடு பேசுகிறேன். ஹதீஸை கையில் வைத்திருந்தால் நபியோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். தாரீகை கையில் வைத்திருந்தால் சஹாபாக்களோடு பேசுகிறேன். ஃபிக்ஹ் கிதாபை கையில் வைத்திருந்தால் இமாம்களோடு பேசுகிறேன். நான் எங்கே தனிமையில் இருக்கிறேன்? அப்படி என்றால் 7 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் காலையில் தஹஜ்ஜத்தில் எந்திரிச்சது இருந்து 10 மணி வரை தூங்குகின்ற வரை இவர்கள் நாவுகளில் வந்த வார்த்தை என்ன?
கால அல்லாஹ், அல்லாஹ் சொன்னான், கால ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கால அஇம்மா, இமாம்கள் சொன்னார்கள் என்று காலை 5 மணியில் இருந்து இரவு 10 மணி படிக்கின்ற வரை அதிகமான நேரங்கள் இவர்கள் யாரோடு பேசியிருக்கிறார்கள்? அல்லாஹ்வோடு பேசியிருக்கிறார்கள், நபிமார்களோடு பேசியிருக்கிறார்கள், சஹாபாக்களோடு பேசியிருக்கிறார்கள், இமாம்களோடு பேசியிருக்கிறார்கள். எங்கே எங்களுக்கு தனிமை இல்லை? அதனால்தான் அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்களாம், வலி ஜுலசாமா அமுல்லு ஹதீசகும் அலிப்பா அமூன கைபன் வ மஷ்ஹதா. அருமையாக சொல்கிறாங்க, நான் எங்கப்பா தனிமையில் இருந்தேன்? குர்ஆனை கையில் வச்சுருந்தேன், அல்லாஹ்வோடு பேசினேன், ஹதீஸ் கிதாபை கையில் வச்சுருந்தேன், ரசூலுல்லாஹ்வோட பேசினேன், வரலாறை வச்சுருக்கிறேன், சஹாபாக்கள் அவுலியாக்களோடு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னாங்க. என்ன தெரியுமா? இங்கே தான் கவனிக்கணும். யார் புத்தகம், அது உலகவியல் புத்தகமாக இருக்கட்டும், மார்க்க சம்பந்த புத்தகமாக இருக்கட்டும், சிறந்த நண்பன் அவன்தான். ஏன் சிறந்த நண்பன் தெரியுமா? அற்புதமாக சொல்கிறாங்க, எனக்கு குர்ஆனும் ஹதீஸும் வரலாறுகளும் ஃபிக்குகளும் படிக்கின்ற இந்த கிதாபுகள் எனக்கு எப்படிப்பட்ட நண்பன் தெரியுமா? என் முன்னால் கையில் வச்சிருந்தாலும் சரி, ஒதுக்கி வச்சிருந்தாலும் சரி, வெளியில் போனாலும் சரி, என்னை பற்றி புறம் பேசாத நண்பர்கள். இங்கே நான் வாழ்த்தி பேசலாம், என்னை பாராட்டி பலர் பேசலாம், என்னை புகழ்ந்து பேசலாம், இந்த மஜ்லிஸை விட்டு வெளியே போனதுக்கு பிறகு என்னை வேறு விதமாகவும் பேசலாம். நம்பிக்கையான நண்பர்கள் என்பது நாம் படிக்கின்ற புத்தகங்கள், அதிலும் சிறந்தது குர்ஆனும் ஹதீஸும் ஃபிக்குகளும். அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் மனம் தளராதீர்கள். உங்களிடத்திலே அல்லாஹ்வின் வேதம் இருக்கிறது, ரசூலின் ஹதீஸுகள் இருக்கிறது. அதை நீங்கள் பக்குவமாக நீங்கள் அதை கடைபிடித்தால் உங்கள் காலடிகளில் செல்வங்கள் கொட்டும். தானாக வரும், தானாக வரும். அல்லாஹ் கைவிட மாட்டான், அல்லாஹ் கைவிட மாட்டான். தன் வேதத்தை படிக்கின்ற, தன் நபியின் ஹதீஸுகளை படிக்கின்ற, தன் தோழர்களின் வரலாறுகளை படிக்கின்ற அந்த ஆலிம்களையும் ஹாஃபில்களையும் அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான். சிரமங்கள் வரும். கஷ்டம் யாருக்குங்க சிரமம் இல்லாமல் இருக்கு? நான் ஓப்பனாக கேட்குறேன், எல்லாமே வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிறோம், பேச பேச சிரிக்கிறோம். தனிமையில் கூப்பிட்டு கேட்டால் சோகக்கதைகள் நிறைய இருக்கும், சோகக்கதைகள் நிறைய இருக்கும். யார் குடும்பத்தில் கஷ்டம் இல்லை, யாருடைய வியாபாரத்தில் கஷ்டம் இல்லை, யாருடைய தொழில் கஷ்டம் இல்லை. பிள்ளையை சொல்லுவானுங்க, உங்களுக்கு என்ன சேர்த்து முதல்வர் நாசிர், ஜம்முண்டு வரீங்க, ஜம்முண்டு போகிறீங்க. நம்ம கதையில் என்ன தெரியுங்களா? ஊப்பர் சேர்வாணி அந்தர் பரேசானி தான். ஊப்பர் சேர்வாணி அந்தர் பரேசானி, அந்த கதை தான். ஆனால் நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். சனது வாங்கியதுக்கு பிறகு அல் உலமா வரசத்துல் அன்பியா, ஆலிம்கள் நபிமார்களுடைய வாரிசுகள். நான் சமுதாய பிரமுகர்களுக்கும் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த இல்மை கொடுக்கறதுக்கு அல்லாஹ் யாரங்க தேர்ந்தெடுத்தான்? இந்த இல்மை கொடுக்கறதுக்கு யாரை தேர்ந்தெடுத்தான்? அல்லாஹ்வுடைய விளையாட்டு இருக்குல்ல, இல்லை தமிழில் சொல்லுவோம் சித்து விளையாட்டுன்னு சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய விளையாட்டு ஆச்சரியமாக இருக்கும். வரலாற்றிலே பார்த்தால் இந்த இல்மை கொடுப்பதற்கு அல்லாஹ் ஒன்று தேர்ந்தெடுத்தது, அனாதைகளை தேர்ந்தெடுத்திருக்கிறான். யதீம்கள், ஏழைகள், இவர்களைத்தான் தேர்ந்தெடுத்தான். இன்னொன்று வேற்று மத சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். இவர் ஒன்றும் வேணாங்க. இந்த இல்முடைய ஆணிவேர் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் அவங்க? யதீம். அல்லாஹ் நாடி இருந்தால் அரபு உலகத்திலே பணக்கார கோத்திரத்தை சேர்ந்த செல்வாக்கு மிக்க, செருக்கு மிக்க, பதவி மிக்க ஒருவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு குர்ஆனுங்கிற வகையை கொடுத்துருக்கலாமா இல்லையா? இல்லாமல் இருந்தாங்களா? அபு சுஃபியான் இருந்தார், அபூஜஹல் இருந்தார், பெரும் பெரும் பணக்காரர்கள் இருந்தார்கள், செல்வ செழிப்பு மிக்கவர்கள் இருந்தார்கள். அவர்களெல்லாம் விட்டுட்டு யாரை தேர்ந்தெடுத்தான்? முஹம்மது. யார் அவங்க? யதீம். சரி,
குர்ஆனுக்கு அடுத்து, குர்ஆனை கொடுத்தது ஒரு எத்தீமுக்கு, குர்ஆனுக்கு அடுத்து சிறந்த கிதாப் எதுங்க? எல்லா சொல்லும் புகாரி ஷரீஃப். அவங்க யாரு? நேத்தான் படித்தேன், உலுவுல் ஹிம்மாங்கிற கிதாபில் படித்தேன். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா குர்ஆனுக்கு அடுத்து இந்த உலகத்திலே மிக சிறந்த கிதாபாக நாம் பாராட்டுகின்ற அந்த புகாரி இமாம் அவர்கள் சில நாள் பாடத்துக்கு வரலையாம். நண்பர்கள் தேடி விசாரித்து வீட்டுக்கு போனால் அப்படி வெக்கப்பட்டு உட்காந்துருக்கிறாங்க. வெக்கப்பட்டு, ஏப்பா வரல? வந்த நண்பர்களை சந்திக்க மறுக்கிறார்கள். காரணம், முழுமையாக தன் உடம்பை மறைத்து கொண்டு வெளியே வருவதற்கு ஆடைகள் இல்லை. முழுமையாக தன் உடம்பை மறைத்து கொண்டு வெளியே வருவதற்கு ஆடைகள் இல்லை. அவர்களைத்தான் குர்ஆனுக்கு அடுத்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய புகாரியை அல்லாஹ் கொடுத்தான். இப்படி நிறைய இமாமுடைய வரலாறு சொல்லலாம். ஒரே ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன். நீங்களாம் நினைக்கலாம், அஜித் ரொம்ப ஜோஸாக பேசிக்கிட்டு இருக்காரு, நமக்கு குத்துபா ஓத ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் உங்களுக்கு ரொம்ப சோதிக்க அதெல்லாம் சொன்னாங்க. 12 நான் சனது கொடுத்துட்டா அங்கே பெண்களுக்கு என்ன செய்யலாம், சாப்பாடு வச்சுருவோண்டு. அந்த வாடகை வர ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, உட்கார முடியாது. வச்சாச்சுங்களா? சரி, அது வர நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அஜித்தை அனுமதி கொடுத்துட்டாங்க, உங்கள் இஷ்டம். அப்புறம் தான் அதான் சொல்லிட்டேன், அவங்க அதான் இன்னும் கொஞ்சம் பேசுங்கிறாங்க அஜித். சரி, ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது. அதில் ஒரு செய்தி, லியோபோல்ட் முஹம்மத் ஆசாத். லியோபோல்ட் முஹம்மத் ஆசாத். அசத், அசல அசது, அசதில் சிங்கம்னு அர்த்தம். அவன் தமிழில் எழுதும்போது என்ன செய்யறான், லியோபோல்ட் முஹம்மது ஆசாத். நெட்டில் தட்டி பாருங்கள். யார் இவர்? சமீபத்த நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். 1900 பிறந்தவர், 1992 இறந்தவர். 92 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். யார் அவர்? ஒரு யூதன். ஒரு யூதர். யூதர் என்றால் யூத குடும்பத்திலேயே அந்த பாதிரிமார்கள் இருப்பார்களே இல்லையா, அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவர் பாருங்க, அவர் தன்னுடைய தாய் மாமாவுடைய அழைப்பை ஏற்று ஜெருசலம், இன்னைக்கு பாலஸ்தீனம் பேசுகிறாங்கல்ல, அங்கே போகிறார். பஸ்ஸிலேயே ட்ரெயின்லேயே போகும்போது சாப்பிடுகின்ற நேரம் பக்கத்தில் ஒரு அரபி உட்கார்ந்திருக்கிறார். ட்ரெயின் நிறுத்தப்படுகிறது ஸ்டேஷனில். வேகமாக இறங்கி சென்று ஒரு ரொட்டி ஹுபுஸ், நமக்கு தெரியும், ஒரு ஹுபுஸ் வாங்கினாலே ஒரு ஆள் சாப்பிடலாம், பஸ் வயிறு ஃபுல்லாயிரும். வாங்கி வந்த அந்த அரபி அந்த ரொட்டி துண்டை ஹுபுஸை 2ஆக பிரித்து பாதியை தான் சாப்பிட்டார், பாதியை என்னிடத்தில் கொடுத்தார். இது விஷயம் இல்லைங்க. நான் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றது கொடுப்ப பழக்கூடிய நம்ம தமிழ் பண்பு இருக்குது. இன்னைக்கு மாறி போச்சு. ட்ரெயின்லாம் கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறான், பாய் என்ன வச்சுருப்பாரோ அப்படின்னு. பாதியை பிரித்து கொடுக்குறாரு. கொடுக்கின்ற போது கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு ஒவ்வொரு இடத்திலும் கற்றுத்தருகின்ற அந்த பாடங்கள், வார்த்தைகள் யோசித்து பார்த்தால், சிந்தித்து பார்த்தால், ஒரு காஃபிரையும் ஒரு யூதரையும் இஸ்லாத்துக்கு உள்ளே கொண்டு வந்து விடும். கொடுத்த அரபி தஃபல்லல், அரபி தஃபல்லல், நம்ம தமிழில் சொல்லவங்கள ப்ளீஸ் தயவு செஞ்சு வாங்கிக்கங்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு வாங்கிக்கிறாங்கள, இதை அரபியில் எப்படி சொல்லுவாங்க? தஃபல்லல், தஃபல்லல் யா அஹி, யா தஃபல்லல், தஃபல்லல் யா ஷேக் அப்படிம்பாங்க. அதுக்கு முழுமையான அர்த்தம் என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு என்னை கண்ணியப்படுத்துங்கள். முழு அர்த்தம் தான். அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு என்னை கண்ணியப்படுத்துங்கள். யோசிக்கிறான், யாரென்றே தெரியாது ஒரு இஸ்லாமியன், இவரை பற்றி தவறாக நமக்கு ஊட்டப்பட்டிருக்கிறது.
ரொட்டி துண்டு வாங்கி பாதியை சாப்பிட்டு விட்டு பாதியை கொடுத்தது மட்டுமல்ல, தஃபல்லல், நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிட்டு என்னை கண்ணியப்படுத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு கொஞ்சம் இஸ்லாத்து மேலே கொஞ்சம் ஈர்ப்பு வருது. ஜெருசலம் போயாச்சு, மஸ்ஜிதுல் அக்ஸா இன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அங்கே தொழுகைக்கு போகிறார், சுற்றி பார்க்க போகிறார். தொழுகை நடக்குது, வேடிக்கை பார்க்குறார். தொழுது முடித்ததற்கு பிறகு அந்த இமாம்கிட்ட போய் கேட்டாராம். நல்லா யோசிங்களேன், நமக்கெல்லாம் அப்படி சிந்தனை வந்திருக்காது. என்ன கேட்குறாரு? தொழுகை என்பது இபாதத், இன்னும் சொல்லப்போனால் தியானம் தானங்க. தியானம் என்பது மனதோடு சம்பந்தப்பட்டது, கல்வோடு சம்பந்தப்பட்டது. பொதுவாக நீங்கள் தியானம் பாருங்க, ரொம்ப ஒன்று லைட்டை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடுவாங்க, அல்லது இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி லியோன்னு சொல்கிற மாதிரி தான் சொல்லணும் இல்லைங்களா. கும்மு இருட்டாக இருக்கும், இருட்டாகவும் இருக்கும், வெளிச்சமாகவும் இருக்கும், ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல ஒரு அமைதியான சூழலில் அமர்ந்து அமர்ந்து உள்ளத்தால் தியானம் செய்த தியானம். அவன் கேட்குறான் பாருங்க, நீங்கள் பெரிய 5 வக்து தொழுகை தியானம் இறைவனோட பேசுகிறீங்களே, அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? தொழுகை பேசாமல் உட்காந்துடணும், உட்காந்து அப்படியே அமைதியாக இருக்கணும், அதுதானே தொழுகை. கையை தூக்குறீங்க, என்னமோ சத்தம் போட்டு ஓதுறீங்க, குனிகிறீங்க, எந்திரிக்கிறீங்க, இது என்னங்க தியானம்? தியானம் என்பது கல்வோடு சம்பந்தப்பட்டது. உங்கள் தொழுகைக்கும் தியானத்துக்கும் சம்மதம் இல்லை தான். நமக்கு சிந்தனை அப்படி வந்திருக்குமா? கேட்டது யாரு? யூதன். அப்ப இமாம் சொன்னாராம், தம்பி, தியானம் என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, இறைவனுக்கு ஷுக்குர், நன்றி செலுத்தக்கூடிய ஒரு வேலை. இறைவன் நமக்கு உள்ளத்தை மட்டும் கொடுக்கவில்லை, உடல் உறுப்புகளை கொடுத்திருக்கிறான். எனவே உள்ளத்துக்கும் தியானம் தேவை, சுக்குரு தேவை, உறுப்புகளுக்கும் தேவை. அதனால தான் ருக்கு செய்கிறோம், எந்திரிக்கிறோம், தலையை திருப்புறோம், உறுப்புகளுக்கு வேலை கொடுக்கிறோம். இன்னும் அவனுக்கு இஸ்லாத்தின் பக்கம் ஈர்ப்பு கொஞ்சம் கூடுகிறது. அடுத்து ஜோர்டான் போறார். அவர் ஜோர்டான் போகும்போது அங்குள்ள முஸ்லீம்கள் வரவேற்கும்போது நம்ம எப்படிங்க வரவேற்கிறோம்? வருக வருக அல்லது வெல்கம் இல்லைங்களா? அரபில் எப்படி வரவேற்பாங்க? நீங்கள் போர்டு பார்த்துருப்பீங்க, அஹ்லம் வ சஹ்லா, மர்ஹபா. அஹ்லம் வ சஹ்லா நிறைய பயன்படுத்துவார்கள். அகிலம் அங்கே போன ஜோர்டானுக்கு போனதுக்கு பிறகு அங்கே உள்ள அரபிகள் இவரை வரவேற்கின்ற பொழுது அகிலம் வ சஹ்லா என்று வரவேற்கிறார்கள். ஆச்சரியப்பட்டு போகிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? 2வது சுமரா 3வது சுமரா மாணவர்களாம் இல்லையா பக்கத்தில்? ஒளிஞ்சுக்குவானுங்க. இதுக்கு தர்க்கீப் கேட்கணும். 2 பேரும் தலையை கீழே ஓடுறான், பசினால போகிறாங்க. உண்மையிலேயே மாணவர்கள் மீது ரொம்ப அக்கறை உள்ள ஆள் இஸ்மாயில் அஜித் தான். இல்லை, அவங்களுக்கு ஒரு செய்தி இருக்குது, சொல்கிறேன் அடுத்து. ரொம்ப கெட்டிக்காரத்தனம் நமக்கெல்லாம் வரலை, சொல்கிறேன். என்ன அர்த்தம்? அஹ்லம் வ சஹ்லா அதைத்த அஹ்லா, நீ தகுதியான இடத்துக்கு வந்திருக்கிறாய். அதைத்த சஹ்லா, சந்தோஷமான மகிழ்ச்சியான இலகுவான இடத்துக்கு வந்திருக்கிறாய். ஒருத்தரை வரவேற்கின்ற பொழுது அந்த வார்த்தை என்ன சொல்லுது? நீ என்கிட்ட வந்துட்ட, உனக்கு பாதுகாப்பு இருக்கு, உனக்கு சந்தோஷம் இருக்கு, நான் எந்த விதத்திலும் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன். இன்னும் இஸ்லாத்தின் பக்கம் அந்த வார்த்தை இருக்குது பாருங்க, தஃபல்லல், அந்த வார்த்தை இருக்குது. தொழுகையின் அந்த கடமைகள் இருக்குது, அகிலம் வசகலாங்கிற வார்த்தை இருக்குது. சொல்லிட்டு அவன் சொல்றான், அதற்கு பிறகு நான் மற்ற அரபு நாடுகளுக்கு போனேன். மற்ற அரபு நாடுகளுக்கு போனேன். அங்கே என்னைய கூப்பிடும் போது எப்படி கூப்பிட்டான்னு சொன்னால், அரபு நாடுக்கு போனவங்களுக்கு தெரியும், யா அஹி அப்படிமா, யா சதீக்கி அப்படிமா. அதில் உச்சகட்டமானு சொல்லுவான், யா சையீதி, யா சையீதி. யா சையீதி அப்படிங்கிற வார்த்தை இருக்க, நீ அரபிகள்கிட்ட பேசி பாருங்க, கோவ நேரத்தில் யா சையீதுண்டா அப்படியே கோபம் போயிடும், அவனுக்கு கோபம் போயிடும். நம்மள்ட்ட எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். இடத்துல ஃபஸ்ட் ஸ்டாண்ட் நின்றுக்கிட்டு இருந்தேன்,
பஸ் ரூட்டு கேட்கணும். ஒரு இளைஞன் அது திரும்பிக்கிட்டு இருந்தான். தம்பி அப்படின்னேன், திரும்பலை. சார் அப்படின்னேன், சரி கொஞ்சம் வயசில் கூட இருக்கு, திரும்பலை. சரி இந்த காலத்து பசங்கள் தரமாக பேசணும்ல, நான் சொன்னேன் தலை அப்படின்னேன், திரும்பலை. அப்புறம் இன்னும் கொஞ்சம் இறங்கி வந்தேன், ப்ரோ அப்படின்னேன், டக்குன்னு திரும்பிட்டான். ப்ரோ அப்படி திரும்பிட்டான். திரும்பிட்டு சொன்னா, அஜிரத் நீங்கள் என்ன விஜய் ரசிகரா அப்படின்னான். அடப்பாவி, உன்னை என் வழிக்கு கொண்டு வர்றதுக்கு தம்பின்ன, சார் அப்படின்ன, தலை அப்படின்ன. இது நம்ம பழக்கம். அவன் சொன்னான் யா சய்யிதி என்று சொன்னதுக்கு பிறகு அந்த வார்த்தை அவன் அப்படியே உள்ளத்தை உருக்குது. நாம் யார் என்று தெரியவில்லை, அறியவில்லை, பாஷை தெரியல. என்னை பார்த்து யா சய்யிதி என்ன அர்த்தம்? அசலத்தான் தலைவா, தலை அப்படிங்கிறோம்ல, அதான் என் தலைவா அந்த வார்த்தை, அதுக்கு அர்த்தம். எல்லாம் முடிஞ்சுங்க. 1924 இன்னொரு இடத்தில் கொஞ்சம் கவனிங்க. இப்போ இஸ்லாத்தின் கொஞ்சம் ஈர்ப்பு வந்துருச்சு. அவரும் அவருடைய மனைவியும் இந்த மேற்கத்திய நாடுகளுக்கு அப்படி சுற்றுப்பயணம் செய்கிறாங்க. சுற்றுப்பயணம் போயிட்டு வரும்போது மனைவி சொன்னாலாம், சில நேரங்கள்லங்க மனைவியுடைய ஆலோசனையை கேட்கணும். மனைவியுடைய ஆலோசனையை கேட்கணும். அலிமஸ் மாதிரி ஆள் பேசுகிறவங்க யோசித்து பேசலாம். நாங்கள் வீட்டிலாம் வந்திருப்பாங்க, நம்ம வீட்டிலலாம் வரல, இருந்தாலும் பயம் லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு, அதையும் யோசிக்கணும். நம்ம மேலே பையனுக்கு கோபமாக இருந்தால் காட்டிடுவோம், அம்மாட்ட இருந்தால் வாப்பா பேசுகிறாரு பார்த்துக்குங்க அப்படி. இப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், அன்பு கணவரே, நாம் அரபு நாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறோம், மேற்கத்திய நாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறோம். 2 மக்களுடைய மனோநிலையை கவனித்தீர்களா என்று கேட்கிறார். இல்லை. இஸ்லாமிய நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்தோம், அங்கே வறுமை. இப்போ பெட்ரோல் வந்ததுக்கு பிறகு அரபு நாடு செல்வ கொலிக்குது. அப்போ பெட்ரோல் வரலை, ஆரம்ப கட்டம். அவங்கெல்லாம் பார்த்தா என்னமோ பெருசாக அங்கிருக்காங்க, அழுக்காக இருக்குது, ஆடைகள்லாம் ஒரு நாகரிகமாக இல்லை. ஆனால் அவர்கள் முகத்தில் சந்தோஷம் இருக்கிறது, அவருடைய சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கிறது. ஆனால் நிறைய ஆலிம்சா பாருங்களேன், வெளியே வரும்போது பார்த்தா அவர் வாங்குகிற சம்பளத்துக்கும் அவர் தோற்றத்துக்கு சம்மந்தமே இருக்காது. அவர் வாங்குகிற சம்பளத்துக்கும் எம்எல்ஏமா அப்படி தான். அது பெரிய ஆபத்து. சில நேரங்களில் ஆபத்து. சர்வசாதாரணமாக சொந்தங்களில் அஜித் 10 லட்ச ரூபா வச்சுருப்பீங்களான்னு கேட்குறான். சர்வசாதாரணமாக ஒரு பக்கம் நல்லது, இன்னொரு பக்கம் ஆபத்து. அந்த பீவி சொல்கிறார், அரபு நாடுகளில் உள்ள அரபிகளை, முஸ்லீம்களை பாருங்கள், அன்றைக்கு ஆடை அவ்வளோ இதாக இல்லை, சாதாரணமாக இருக்கிறார்கள், அவர்கள் முகத்தில் மகிழ்ச்சி தெரிகிறது. ஆனால் மேற்கத்திய நாடுகளுக்கு சொல்கிறோம், நாகரிகமாக ஆடை அணிந்திருக்கிறார்கள், உயர்வான ஆடை அணிந்திருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் முகத்தில் எதையோ இழந்ததை போன்று இருக்கிறது. கவலையின் வாட்டம் இருக்கு. கவனிச்சிக்கலாம். ஆமாம் கவனித்தேன் அப்படி பேசிக்கிட்டே வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு ஏன்னா ஏற்கனவே ஒவ்வொரு இஸ்லாத்தின் பக்கம் ஈர்த்து குர்ஆன் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தால் மேஜையில் வைக்கப்பட்ட அந்த குர்ஆன் இருக்குங்களா இல்லையா, திறந்துருக்கு. திறந்து என்ன சூரா இருக்குன்னா, அல்ஹாக்குமுத் தகாசுரு ஹத்தா ஜுருதுமுல் மகாபிர், இல்லைங்களா? என்னங்க அர்த்தம்? நீங்கள் கபூருக்கு செல்கின்றவரை பணம் பணம் என்று அலைவீர்கள். சுருக்க கருத்து சொல்கிறேன். கபூருக்கு செல்கின்றவரை பணம் பணம் என்று அலைவீர்கள். அப்போ அந்த பணம் இருக்கும், முகத்திலே மகிழ்ச்சி இருக்காது. யார்கிட்ட? மேற்கத்திய நாடுகள்கிட்ட. சொன்ன உடனே அப்போவே என்ன செய்கிறாங்க? இஸ்லாத்துக்கு வருகிறார்கள், ஹஜ்ஜுக்கு வர்றாங்க. ஹஜ்ஜுக்கு வந்து ஹஜ்ஜுடைய கடமையெல்லாம் முடிச்சுட்டு அங்கேயே அவர் தங்கி விடுகிறார். தங்கிய அவர் அல்லாஹ் என்ன பாக்கியம் கொடுத்தாங்க தெரியுங்களா? குர்ஆனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய புகாரியை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார். புகாரிக்கு அடுத்த அந்தஸ்தில் உள்ள ஆங்கிலத்தை மொழிபெயர்க்கிறார். நீங்கள் நெட்டில் இருக்குது. இந்த செய்தி நான் படித்து இஸ்லாமிய கலைக்கலைஞரில் படித்தேன். அதை சரி பார்க்கறதுக்காக நெட்லையும் பார்த்தேன். அப்படியே இருக்கு.
ஆக அல்லாஹ் தன்னுடைய இல்மை யார்கிட்ட கொடுக்குறான் என்று சொன்னால் பெரும்பாலும் எத்தீம்கள்கிட்ட கொடுக்குறான், ஏழைகள்கிட்ட கொடுக்குறான், அடுத்த சமுதாயத்தை சேர்ந்தவங்கிட்ட கொடுக்குறான். இது அல்லாஹ்வுடைய சுன்னத்து. அதனால் நம்ம வசதி இல்லாமல் இருக்குது அப்படின்லாம் கிடைக்காதீங்க, அது அல்லாஹ்வுடைய சுன்னத்து. அல்லாஹ் கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு செய்தி, இதுக்கு மேலே நான் சோதிக்க விரும்பலை. ஏன்னா இஸ்மாயிலுக்கு ஒரு செய்தியை சொன்னேன்ல, அது சொல்லிட்டு முடிச்சிடுறேன். அதான் அஜித்தை சத்தம் போடுவாங்க, பேரை சொன்னீங்க செய்தியை சொல்லலை அப்படின்னு. ஏன்னா ஆசிரியர்கள் நாங்கள் என்ன கஷ்டப்படுறோம், உங்கள் பிள்ளைகளை எப்படி உருவாக்குறோம் அப்படிங்கிற பெற்றோர்களுக்கு உணர்த்துவதற்காக சொல்கிறேன். ஹிஷாம் இப்னு அம்மார் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, என்னை என் தந்தை மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹிட்ட ஹதீஸை பெற்றுக்கொள்வதற்காக வசதி இல்லை, ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. வீட்டை விற்று, சின்ன வீடு போல் 20 திர்ஹம் 20 திர்ஹத்துக்கு விற்கிறாங்க, பணத்தை கொடுத்து மதீனாவில் இருக்கக்கூடிய மாலிக் ரஹமத்தில் போய் கல்வி படிச்சுட்டு வாங்கினாங்க. இங்கே மாணவர்களும் கவனிக்கணும், கண்டிப்பாக மாணவர்கள் கவனிக்கணும். நாளைக்கு லீவ் விடும்போது கேட்பேன், கார்குசாரி சொல்லணும். இங்கே கார்குசான்னு தப்பாக வழங்கிறாதீங்க. இப்போ அஜித் கடைசியில் 6 மாதம் 4 மாதம் சில்லாம் தஸ்கீல் பண்ணிடுவாரோன்னு, அதெல்லாம் பண்ண மாட்டேன். தன் தந்தை தன் வீட்டை விற்று 20 திர்ஹங்களை கொடுத்து நீ மதீனாவுக்கு சென்று மாலிக் ரஹமத்துல்லாஹி குர்ஆனை ஹதீஸை படிச்சுட்டு வான்னு அனுப்புகிறாங்க. இவங்க வர்றாங்க, வந்து பார்த்தா அவங்க சொல்கிறாங்க, வாசகம் வருது, மாலிக் ரஹமத்துல்லாஹி அமர்ந்திருக்கிறாங்க. எப்படி உட்காந்துருக்காங்க, ஹைஅத்துல் முலூக், அரசர்கள் உட்காந்துருப்பதை போன்று உட்காந்துருக்கிறாங்க. அதனால தான் வேலூர் பாக்கியாத்து சாலிகாத்துலாம் உஸ்தாமாக இருந்தால் ஒரு பெண்ணை ஒரு உயரம் ஒரு 2 அடிக்கு டேபிள் போட்டு அதில் ஒரு மெத்தை வச்சு சாயறதுக்கு ஒரு மெத்தை, வலது பக்கம் கை வச்சுக்கிறது ஒத்த, இந்த காங்கிரஸ் மாநாடு மாதிரி விளங்குதுல, அப்படி போட்டு ஜம்முன்னு உட்காந்துருப்பாங்க. அரசர்கள் உட்காருவதை போல மாலிக் ரஹமத்துல்லாஹி உட்கார்ந்துருக்கிறாங்க. மக்கள் எல்லாம் ஹதீஸுகளை கேட்கிறார்கள். என் முறை வருகிறது, என் முறை வந்த உடனே ஹத்திஸ்னி, எனக்கு ஹதீஸை சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே போ அப்படின்ட்டாங்க. போ, எதுக்கு வந்திருக்காரு? வீட்டை விற்று 20 திர்ஹங்கள் தந்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறார் ஹதீஸை கற்றுக்கொள்வதற்கு. அரசரை போன்று அமர்ந்து கொண்டு ஹதீஸை கற்றுக் கொடுக்கக்கூடிய இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, ஹதீஸ்னி இவர் சொல்கிறாரு போ அப்படிங்கிறாங்க. 3-4 தடவை தொந்தரவு பண்ணுறாரு. புது மாணவர் தொந்தரவு பண்ண உடனே என்ன செஞ்சாங்களாம், ஒரு ஆளை கூப்பிட்டு குச்சி எடுத்துகிட்டு வாப்பான்னாங்க. குச்சியில் துர்தத்தின் சாட்டை, குச்சி இல்லை சாட்டை, சாட்டை எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் ஆட்ட சொன்னாலாம், ஹம்சத் அஷர லருபா, 15 அடி அடினாங்களாம். எத்தனை அடிங்க? நம்ம வீட்டில் வேறு யாரும் கேட்கல, நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைய ஒரு அடி அடிச்சுட்டு அன்றைக்கி நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியுமா? நிம்மதியாக இருக்க முடியுமா? தந்தை அடித்தால், வேற எங்கே போன, தந்தை அடித்தால் தாய் கோபித்துக் கொள்கிறாள், தாய் அடித்தால் தந்தை கோபித்துக் கொள்கிறான். அவங்களும் சண்டை வந்துடுது. ஆனால் இஸ்மாயில் கெட்டிக்காரு. பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்களேன், அடிப்பார், சிரிச்சுக்கிட்டே அடிப்பார், அவன் சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டு போயிடுவான். அங்கே போய் கையை பார்த்தா தான் தெரியும், அட ரொம்ப கெட்டிக்காராக இருக்காரு. 5 அடி அடித்தார், சிரிச்சுக்கிட்டே அடித்தார், வழியே தெரியல. நமக்கு அந்த மெத்தட் வர மாட்டேங்குது. சொல்லுவானுங்க பசங்க, அஜித் அடித்தா ஒரு மாதிரி அடிங்க அஜித்துன்னு. இனிமேல் நமக்கு அடிக்கு உஸ்தாது அவங்க தான், கேட்டுக்கிறணும். அப்போ கேட்குறாங்க, நான் ஹதீஸ் கேட்டு வந்து விட்டேன், உங்களை 3 முறை தொந்தரவு செய்து விட்டேன், நீங்கள் என்னை அடிக்கிறீங்க 15 அடி. அடித்த உடனே அவர் கேட்டாராம், யா இமாம் மா கஃபாரத்து தாலிக்க, நான் அநீதம் செய்யப்பட்டிருக்கிறேன், மலுலும், நீங்கள் லாலிம், உங்களுடைய ஹதீஸை கேட்பதற்காக வந்தேன், ஒரு ஹதீஸை கேட்டதுக்கு 15 அடி அடிச்சிட்டீங்க, இதுக்கு என்ன கஃபாரா? அன்றைக்கி அல்லாட்ட பிடிச்சிக்குவேன். அப்போ இமாம் கேட்டாங்களாம், நீ தான் மலுலும், பாதிக்கப்பட்டவன் நீயே அதுக்கு என்ன பரிகாரம் சொல்லு அப்படின்னு நான் ஹிஷாமுன்னு அம்மா சொல்கிறாங்க. நான் சொன்னேன், 15 அடி அடிச்சிருக்கீங்க, நான் அல்லாட்ட நாளைக்கு கியாமத்தில் உங்களை பிடிக்காமல் இருக்கணும்டா,
15 ஹதீஸை கற்றுக் கொடுங்கள். அது கஃபார் என்னங்க? நம்மளால் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவான், பஞ்சாயத்தை கூட்டிடுவான் இல்லைங்களா? 15 அடி அடித்திருக்கிறீர்கள், நான் மலுலூம், நீங்கள் லாலிம், நீங்கள் அநீதம் இழைத்திருக்கிறீர்கள், நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் உங்களை நான் பிடிக்காமல் இருக்க வேண்டுமேயானால் அதற்கு பகரமாக 15 ஹதீஸ்களை கற்றுக் கொடுங்கள். கற்றுக் கொடுத்தாங்க. கற்று வாங்கிட்டு ஹிஷாம்னு அவங்க சொன்னாங்களாம், ஹிஷாம்னு அம்மார், இமாம் அவர்களே இன்னும் 15 அடி அடியுங்கள். திரும்ப 5 ஹதீஸ் கட்டி கொடுத்தாங்க. 3ஆவது கேட்டாங்களாம், இன்னும் 15 அடி அடிங்க. நீங்கள் பார்க்க முடியுமா? அப்படிப்பட்ட மாணவர்களை பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் அல்லாஹு தாலா இந்த இல்மை யாருக்கு கொடுக்கிறான் என்று சொன்னால், யாரு மேலே முகப்பத்து வச்சிருக்கிறானோ அவங்களுக்கு கொடுக்குறான். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு பொருளுக்கு மரியாதை எங்கெங்க இருக்கும்? ஒரு பொருளுடைய மரியாதை எதை வச்சு கவனிப்பாங்க? அது இருக்கின்ற இடத்தை வைத்து. உதாரணம் சொல்லட்டா, உயிருக்கு உயிரான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, அவங்கள பார்க்குறோம். அல்லாஹ் எல்லோருக்கும் வாய்ப்பை தெரிவானாக, கனவிலும் நினைவிலும் அந்த காட்சியை தந்தல்வானாக. பார்க்குறோம், அவங்க முபாரக்கான கால் பாதத்தில் ஒரு ரப்பர் செருப்பு, ரொம்ப பழசான செருப்பு காலில் போட்டிருக்காங்க. பக்கத்தில் சவுதியுடைய மன்னர் சல்மான் அவர் இருக்கார். அவர் தலையில் தங்கம், வைடூரியம், மரகதம், மாணிக்கம் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம், கேட்டிருப்போம். ஆனால் காயல்பட்ட வணிகர்கள் இருக்காங்க, அவங்க வியாபாரமே அதுதான். அல்லாஹ் பறக்கச் செய்வானாக, சமுதாயத்துக்கு பயனுள்ளதாக ஆக்குவானாக, அதன் மூலம் அவருடைய மறுமை வாழ்க்கையை செழிப்பாக்கி வைப்பானாக. ஏன் சொல்கிறேன்னா, சொன்னாங்கல்ல, கஷ்டமான மதசாவுடைய நேரத்தில் நானும் முஜீபஸ்து போகும்போது 2 காஹீர் பட்டன், ஒன்று வாவு ஷம்சுதீன் ஆஜியார், அவங்களுடைய அந்தஸ்து என்ன தெரியுமா? இங்கே ஜெம் பார்க் இருக்குது, உள்ளே நுழைஞ்சா பூரா நம்ம பெட்டி கடை மாதிரி என்னங்க கல் தான். அங்கே தலைவராக இருந்திருக்கிறாங்க. காலையில் நோன்பு வைத்து கொண்டு ஒரு 10 மணிக்கு எங்கள் கூட வருவாங்க. எல்லாம் கை காட்ட மாட்டாங்க, எல்லா இடத்துக்கும் எங்கள் கூட வருவார்கள், மாடி ஏறி இறங்குவார்கள். நோன்பு திறக்கும் போது தான் வருவோம். நான் கூட அசந்துருவேன். அவங்க அப்படியே எப்படி வீட்டை விட்டு புறப்பட்டாங்களோ அதே மாதிரி தான் வருவாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளை தந்தல்வானா. போய் பார்த்தா விலை போர்மை காட்டுவாங்க, ஏதாவது 10 லட்சம் 20 லட்சம் 1 கோடிம்பாங்க. அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில் எங்கே பார்க்க போகிறோம்? சர்வசாலமாக பேசுவாங்க. ஒரு தடவை 50வது மாடி கூட்டிகிட்டு போய் காயல் பண்ணுறதுக்காரு, ஏன்ட்டே முஜீபத்தினியும் ஒரு 2 கல் காட்டினார். காட்டு போய் துவா செஞ்சு கொடுங்க சேர்த்து. என்னங்க 2 கோடி ரூபா, நாளைக்கு வியாபாரம் வரப்போகுதுண்டார். அந்த பெருமகனார், அந்த குடும்பம் எங்களுக்கு உதவி செய்தது, நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். 2வது ஷுஐப் ஆலிம், ஹாங்காங் கூட்டு போனாங்க. இவங்க ஸ்டைல் வேறு. லொகூர் தூள்ட்டு உட்காந்தாங்கன்னா பள்ளிவாச தூணில் எங்களை அலைவிட மாட்டாங்க, பக்கத்தில் உட்கார வச்சுக்குவாங்க. வா நான் ஓதுன மதசா உஸ்தாத் கொடு. இப்படியே என்னவாயிரும்? ஹாஜர் இஷாரா செய்கிறாங்க. அல் ஆக்கில் தக்ஃபீல் இஷாரா, இஷாராவை புரிஞ்சுக்கிட்டேன். நான் தஜீதோடு சொன்னேன், அல் ஆக்கில் அப்படின்னு தஜீதோடு சொன்னேன். கண்ணியமானவர்களே, இப்போ பக்கத்தில் சவுதி மன்னர் தலையில் வைரம், வைடூரியம், மாணிக்கம், மரகதம் வச்சிருக்கிறாரு. இப்போ ஒருத்தர் வந்து உங்களுக்கு எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய புனிதமான கால் பாதத்தில் இருக்க அந்த காலணி வேணுமா, மன்னரின் தலையில் இருக்கக்கூடிய கிரீடம் வேண்டுமா என்றால் எதை நாம் தேர்ந்தெடுப்போம்?
எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் பாதம் பட்ட அந்த ஒன்றுக்கும் ஆகாததாக இருந்தாலும் கூட அதுதான் எனக்கு வேண்டும். காரணம் அது இருக்கின்ற இடம் அது. அதே போன்றதான் இந்த இல்முக்கு என்ன மரியாதை தெரியுமா? இந்த இல்மு எங்கே இருந்தது? பெருமானாருடைய கல்பில் இருந்த இல்மு, பெருமானாரின் கல்வியில் இருந்த இருமை. அந்த இல்முக்கு மரியாதை உண்டு. அல்லாஹ் அந்த மரியாதையை இந்த மாணவர் செல்வங்களுக்கு இரு உலகத்திலும் நிறைவாக தந்தல்வானாக. இவர்களை உருவாக்கிய பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் நிறைவாக தந்தல்வானாக. அவர்களை உருவாக்கிய ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் நிர்வாக பெருமக்களுக்கும் நிறைவாக தந்தல்வானாக என்று நான் துஆ செய்து நிறைவு செய்கிறேன். ஆமீன். ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.